வெல்கம் டு ஜேம்ஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி ரவை புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். 100 கிராம் போல் ரவை எடுத்துக்கலாம். பேன் நல்லா சூடானதும் ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். ரவை நல்லா வறுபட்டதும் அதை ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். ரவை ஆறுனதும் அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைய போகிறோம். இங்கே ஒரு அரை டம்ளர் போல் தண்ணி எடுத்துருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிட்டு அதை ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ரவை ஊறினதுக்கப்புறம் நல்லா பொல பொலன்னு இருக்கும். அதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ஒரு இட்லி தட்டில் ரவை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் போல் வச்சோன்னா நல்லா வெந்துடும். முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 7 முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் நெய்யில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். முந்திரி பருப்பை நல்லா செவர வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ரவை வெந்ததும் அதை எல்லாத்தையும் தனித்தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம உதுத்து விடணும். ரவை எல்லாத்தையும் சின்ன சின்னதாக நல்லா உதுத்து விட்டுடலாம். இப்போ வேக வச்சுருந்த ரவையை ஒரு பாதி அளவு மட்டும் ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, கால் மூடி தேங்காய் துருவலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பை ஆட் பண்ணிவிட்டு முந்திரி பருப்பு வறுத்த நெய்யையும் அதிலேயே ஆட் பண்ணி விட்டுடலாம். அடுத்து மீதமுள்ள ரவையையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சுவையான ரவை புட்டு ரெடி.